கிளாராஸ் கிச்சன். நான் உங்கள் வெர்ஜீனியா. இன்றைக்கி நான் செய்ய போகிறது சிக்கன் பாப்சிக்கிள். இதுக்கு தேவையான பொருட்கள்: போன்லெஸ் சிக்கன் 1/4 கிலோ, பிரெட் கிரம்ஸ் பால் 1/2 கப், சோயா சாஸ் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், 2 பச்சை மிளகாய், அலங்கரிக்க கொத்தமல்லி தழை, 1 முட்டை. தேவை பொரிப்பதற்கு எண்ணெய். இந்த ப்ரெட்டில் ஓரத்துலலாம் விட்டுட்டு 4 ப்ரெட்டை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு. ஐஸ்கிரீம் குச்சி இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இதை இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கறி அந்த மிக்சியில் போடுறேன். இந்த ப்ரெட்டு ஓரத்துலலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை எடுத்து இதோட போடணும். 2 பச்சை மிளகா, மல்லித்தூள், கரம் மசாலா, சோயா சாஸ், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு. மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்கணும். பாருங்க, இதை அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக கொஞ்சம் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சுக்கணும். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த சிக்கனை ஒரு பிளேட்டில் போட்டு ரவுண்டாக தட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இப்படியே இதை கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணணும். நான் ரவுண்ட் பண்ணி வச்ச இந்த சிக்கன் இதை ஐஸ்கிரீம் ஷேப்புக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நான் ஒரு ஐஸ்கிரீம் குச்சி வச்சு இந்த மாதிரி சொருவி வச்சுருக்கிறேன். இப்போ இதை எப்படி டிப் பண்ணி எப்படி பிரெட் கிரம்ஸில் துவைச்சி எண்ணெயில் போடுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ நான் இதில் ஒரு முட்டை ஊற்றிருக்கிறேன். இதோட எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாலை ஊற்றணும். பாலை ஊற்றிட்டு இதில் சிறிது உப்பு போடணும், மிளகுத்தூள், இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறத இந்த முட்டை, பால், மிளகுத்தூள், உப்பு போட்டு வச்சுருக்கிறதில்ல அதில் நனைச்சி பிரெட் கிரம்ஸில் போட்டு பிரட்டி எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரெட் கிரம்ஸில் வச்சு போட்டு பிரட்டி எடுத்து வச்சுருக்கேன். இனி இதை தவாயில் எண்ணெய் ஊற்றி இது போட்டு பொரித்து எடுக்கணும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அது எண்ணெய் காஞ்சனியும் எடுத்து வச்சதை போட்டு பொரித்து எடுக்கணும். பொரித்து இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து போடுவோம். ஒரு சைடு வெந்துருச்சு, ஒரு சைடு திருப்பி விட்டுருக்கேன். இப்போ 2 பக்கமும் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வைக்க வேண்டியது தான். இப்பொழுது சுவையான சிக்கன் பாப்சிக்கிள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே நீங்கள் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு சாஸ் தொட்டு சாப்பிடுங்க. மிக மிக சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.